Malaysia Kumar Podcast. ஹலோ, நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ சீரன். இந்த நாளும் எந்த நாளும் போலியோ சூப்பராக செம்ம சாவடியாக இருக்கணும்னு நான் வந்துட்டு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோட்குள்ளே போவோம். ஆமாம் ஆமாம், என்னடா மலேசியா குமார்னு ஆரம்பிச்சுட்டு ஆனால் வேறு மூஞ்சி வருதுன்னு அதுவும் டேரானு அந்த மியூசிக் வந்திருக்கோம். ஆனால் திறந்தா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்டூடியோக்கு வந்ததுலேருந்து நம்ம நண்பர் சீரன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஆக்சுவலி. ஆமாம், இந்த ஸ்டூடியோவில் பேசவே இல்லை. ஐ மீன் அந்த கடைசியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்பயும் போல தான் யார் எப்படி எந்த ஸ்டாஃப் என்னது கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நான் வச்சாலும் சீரனை கூப்பிட்டு வந்து வச்சாதான் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் ஃபில் ஆகுன்ற மாதிரி அவரோட பேச்சு. ஆமாம், அந்த பேச்சு பொறுக்கி அப்படியே வந்து அலசம் கொமேனு யாரா அவன் பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. யாரா அந்த பச்சை சட்டை, யாரா அந்த பையன். ஆமாம், நான் தான் அந்த பையன்ற மாதிரி இவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான கெஸ்ட்டு தான் நான் திரும்பி கூப்பிட்டு வந்திருக்கேன். சீரனை பற்றி தான். அண்ட் நம்ம பேச போகிறதும் வேறு. இப்படி சொல்கிறனாலே திடீர்னு பார்த்தேன் இவனுன்ற பரபரப்புன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆமாம், சில பேர் இப்போ அப்படின்னு நினைக்கலாம். அதாவது இப்போ இவனுக்காகவே நான் மாத்திரம் பாருடா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி நம்ம நல்ல டாபிக் பேச போகிறோம். நல்ல படத்தை பற்றி பேச போகிறோம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அதாவது மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதத்தில். ஆமாம், இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நிறைய பேர் மஞ்சள் தான் சுற்றுறாங்க. இந்த மாதம் வந்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து மலேசியாவில் மஞ்சள் நாளாக போடணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். மஞ்சள் மாதமாகவே ஆகணும். ஆமாம், இதுக்கு எல்லா காரணம் வந்து கார்த்திக் சாம்லன் தான் அந்த டீம். ஆமாம், அவங்களோட C4C படம் வெளியாயிருந்துச்சு. அதை பற்றி நல்லா பேச போகிறோம். பார்த்துட்டு வந்திருந்தோம், படம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஆமாம், பின்னாடி பேசலாம். அதுக்கப்புறம் மற்றபடி இப்போ இடையில வந்து நிறைய படத்தை பார்த்தேன். ஸோ அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு கங்குவா பார்த்தேன். இல்லை இருங்க, நம்ம என்ன கங்குவாக்கு போவோம். பட் இந்த நம்ம ரெண்டு பேருமே மூவி பற்றி பேசின 2 எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன். அமரன் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பாடி ரிவீலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த படத்தோட டீசர், அப்புறம் அவங்களோட ஆடியோ லான்ச் எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு பெருசாக இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தை பற்றி பேசுவோம். நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிச்சா? இஸ் இட் அ வின்னர் ஆஃப் தி இயர்? ஆமாம், ஐ மீன் அமரன் பற்றி பேசி தான் ஒன்று ஆக்சுவலி நீங்கள் சொன்னது தான். ஏன்னா இந்த வருஷத்தில் நான் நினைக்கிறேன் ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த மலையாள படங்கள் வந்த சீசனு. மலையாள படங்கள் கான்கர் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் நம்ம படங்கள் பெரிய படங்கள் கூட அடி வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கடைசியாக நினைக்கிறேன் முதல்ல வந்தது கூட கிட்டத்தட்ட இவங்க சொல்லலாம் ஸ்டார் வந்தாங்க. ஸ்டார் முடிஞ்சு அப்புறம் லப்பர் பந்து நல்லா ஹிட் ஆனிச்சு. லப்பர் பந்து இந்த மாதிரி மகாராஜா வந்துச்சு. அவன் மகாராஜா வேர்ல்ட் ஃபேமஸ். இப்போ சைனால ஐ திங்க் 14,000 ஸ்க்ரீன்ஸில் ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி டு பி ரன் இன் சோ மெனி தியேட்டர்ஸ் இன் சைனா. ஆமாம், மகாராஜா வந்து நம்ம ஊர்லேயே தெரியும். நான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக ஆயிடுச்சு மகாராஜா. ஸோ அது சைனாலையும் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துக்கள். ஐ மீன் அந்த படத்துக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய புளுத்தியாக நீங்கள் கேட்பீங்க. என்ன போகிற போக்கில் சொல்லி படம் போட்டு படம் பார்த்து அந்த ஒரு ரசிகனின் குரலாக நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ திரும்பி அமரனுக்கே வருவோம். அமரன் படம் உண்மையாக சொல்லி வச்ச மாதிரி இந்த வருஷத்தோட நினைக்கிறேன் பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கோட்க்கு அடுத்தது. ஏன்னா ஓகே, பட் ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதுக்காகவே ஹேட் கமெண்ட் வரலாம். பட் கோட் கண்டிப்பாக நல்ல படம் கிடையாது. கோட் ரொம்ப கொடூரமான ஒரு படம் தான் அது. அந்த படத்தில் நீங்கள் வந்துட்டு தளபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்துட்டிங்கன்னா கோட் இல்லை. தளபதி எடுத்துட்டா கோட் இல்லைன்னு தளபதிக்கே தெரியும். ஆமாம் எடுக்கணும், அதுதான் அவர் வச்சு தானே படம் எடுக்கல. இல்லை, பட் என்னென்னா அவர் வச்சு எடுக்கணுன்றதா கண்ட மாதிரியே எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அமரனோட பியூட்டி என்னன்னா, இட்ஸ் அ வெரி குட் பேக்கேஜ் ஃபார் யூ டு கோ அண்ட் வாட்ச். ஆமாம், அது அந்த பயோகிராஃபின்னு அதுவும் லைக் அந்த படம் வரதுக்கு முன்னே அந்த டீசர் அந்த இதெல்லாம் விளையாடும் போது அது முகுந்த் வரதராஜனோட கதை என்ன, அது ஒரு பயோபிக் அப்படின்னு தெரியும். அந்த படத்தையும் பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க, என்னது கிளைமேக்ஸ்லேயே சாவர மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு. ஆமாம், அது நான் ஒரு ஏதோ ஒரு பாட்காஸ்ட்லேயே அதில் கூட கேட்டிருந்தேன். அவன் நெஞ்சத்தில் செத்துட்டான்ப்பா. ஆமாம், அது ஒரு பயோபிக் தம்பி அப்படின்னு. அதுவும் அது சில பேர் சொன்னாங்க, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது பயோபிக்னு அப்படின்னு. ஆமாம், கூவி அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னு. என்னென்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸில் நிறைய பேர் டீசர் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்கே அந்த படத்தோட அந்த ஒரு ஏதாவது அதிகமாயிரும் இல்லை கம்மியாக டீசர் கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய மாட்டேது. பிளாங்காக போய் படமாக பார்க்கும்போது சில சமயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, அது யாருன்னு தெரிய மாட்டேது. அதனால தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். லைக் ஏன் முகுந்த் வரதராஜ் அது ஒரு பயோபிக்கா அவர் எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. அண்ட் துப்பாக்கி கொடுத்தது நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் சிவகார்த்தின்ட்டு. நான் நினைக்கிறேன் அவரோட நிறைய பேர் ஹேட் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயமே சிவகார்த்திகிட்ட என்னன்னா, நீங்கள் அந்த ஸ்டாக்கராக நடிக்கிறீங்க, அதே லவ்க்காக கிடைக்கிறீங்க, அதே மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், ஏற்கனவே மாவீரன் வந்து கொஞ்சம் உடச்சிச்சு. ஆமாம், ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஓகே இது பயோபிக்ன்றதுனால
அதுக்குள்ள ஒரு ஒரிஜினலிட்டி இருக்குது எல்லாமே இருந்தாலும் மாவீரன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வின்னர் கம்பேர்ட் டு அமரன். ஆமாம் இருக்கு. ஐ மீன் 2 படமும் பிடிக்கும். மாவீரனும் நல்ல படம். பட் இதில் வந்து அவர் ஃபிசிக்கல் ஆகட்டும், நடிப்பாகட்டும், இல்லை அந்த ஓவரால் படம் he lived the character. சும்மா சொல்ல இவ்வளோ நேரம் சிவகார்த்திகேயனை பற்றி பேசும்போது பாய் செல்லவி சாய் பல்லவி பற்றி பேசி ஆகணும். ஆமாம், சாய் பல்லவி வந்து அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 4 பேர் முக்கியம் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. டைரக்டரு ஜி பிரகாஷ், சிவகார்த்திகேயன். நான் ஜி பிரகாஷ் பற்றி சொல்லலான் இருந்தேன். பட் நீங்கள் முதல்ல சாய் பல்லவி பற்றி. சாய் பல்லவி வந்து வாழ்ந்துருந்தாங்க. அதாமல வர்கீஸ்ன்ற மாதிரி. உண்மையாகவே நான் தான் வர்கீஸ்னே சொல்லுவாங்க பாருங்க. நீ என்னையே தாண்டி என்ன மாதிரி இருந்துட்டுன்ற மாதிரி உண்மையாக நடிச்சிருக்காங்க. அப்படியே கண்ணு கலங்கிருச்சுலா உண்மையாகவே. இந்த படத்துக்கு போய் அழு வச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படத்தை பார்க்குறதே நிம்மதியாக தான் ஸ்பெண்ட் டைம் பண்ண போலான்னு இருக்கேன். அங்கேயும் அழு வச்சு அனுப்புறீங்க. பட் என்னன்னா ஒரு ஒரு பட் இது வந்து வேற விதமான அழு. ஒரு மாதிரி ப்ரவுட் டியர் தான் எண்ட் ஆஃப் தி டே. ஆமாம் ஜனகணமன நானும் ஒரு மாதிரி இந்திய நாடு என்ன நாடுன்னு ஆயிட்டேனே. பட் ஜிவி வந்துட்டு ஹீ இஸ் கம்மிங் பேக் அஸ் அ கம்போசர் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் அவங்க அதுவும் சாவடி, அதுக்கப்புறம் இன்னொரு படம் லக்கி பாஸ்கரும் அவங்க தான், அதுவும் சாவடியாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஜிவி இஸ் இன் த ரைட் ட்ராக். ஆமாம். ஸோ அப்படியே ஜிவி தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய படங்கள் ஜிவி நடிக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளராக இருந்தாருன்னா நிறைய படங்கள் கொடுக்கணும். ஜிவி பற்றி பேசும்போது நம்ம தனுஷை பற்றியும் பேசலாம். ஏன்னா வந்துடும் ஏன்னா ஜிவி நண்பன், அதனால தான் வந்தேன். யாரை பற்றி பேசினாலும் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த எல்லா என்ன சாப்பிட்டாலும் தொட்டு கொஞ்சம் ஊருக்கா இல்லை அப்பளு பேசுகிறேன். ஏன் தனுஷ் தாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தொட்டுட்டு வர்றதுக்கு தான் வந்து தனுஷ். அதாவது சரி, ஐ திங்க் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் என்ன இஷ்யூன்னு. தனுஷ்னு சொன்னால் நயன்தாரா இஷ்யூ தான் சைடில் இருப்பாரு. பட் அந்த நீங்க இந்த படம்லாம் பாத்தீங்களா? அந்த நயன்தாரா படம் பாத்தீங்களா, ஃபேரி டெய்ல்? அந்த படம் வந்துட்டு ஓட்டி பார்த்தேன். ஏன்னா ஓடிடி வெளியாடுச்சுல. ஐயோ இந்த ஜோக்கு இன்னும் விடலையான்ற மாதிரி. பட் நான் பார்த்தேன் அந்த படம் வந்து உண்மையாகவே அது பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அது கூட பண்ணலன்னா அந்த படத்தை யாருமே அது ஆக்சுவலி படமே இல்லை. அது கிட்டத்தட்ட என்ன ஒரு இல்லை, அதாவது டாக்குமெண்ட்ரி மாதிரி இது மாக்யூமெண்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஒன்று என்னன்னா அந்த மாக்யூமெண்ட்ரியில் நயன்தாரா அவ்வளோ பிரிட்டியாக மேக்கப் போட்டுக்கிட்டு சீரியஸாக அவங்களுக்கு ஒரு ஸ்லோமோ ஷாட்டு. அதில் அவங்க முதல்ல சொன்னது வந்து அது முதல்ல ஆக்சுவலி அந்த கல்யாணத்தை கவர் பண்ண வேண்டியது. பட் அது கல்யாணமும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அவங்களோட சொந்த டாக்குமெண்ட்ரி மாதிரியும் கொஞ்சம் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்க சொந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். முடியும் போது பார்த்தாக்கா ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலி ஏன் தெரியுமா ஃபேரி டெய்ல்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆக்சுவலி அதுக்கு அர்த்தம் வந்து அது பார்க்கும்போது தான் தெரியும். அவங்க வாழ்க்கையில் நடந்த சில நல்ல நல்ல விஷயங்கள், அவங்க என்ன மற்றவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் நடுவில் நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த இண்டஸ்ட்ரி நான் லேடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் சொல்கிற மாதிரில. ஆமாம், நடுநடுவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு வந்திருக்கேன் தெரியுமா. ஆமாம் நடுநடுவில் விக்கி வந்து கொஞ்சம் அப்படியே இந்த சொல்லுவாங்கள்ல க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னு, அந்த மாதிரி கொஞ்சம் அந்த க்ரீன் ஃப்ளாக், அதாவது க்ரீன் ஃப்ளாக்காக இருக்க மாட்டாரு, இல்லை க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருப்பார். அவங்க வந்துட்டு க்ரீன் ஃபால்ஸாக இருக்கிறதே ஒரு மாதிரி இன்னொரு டாக்ஸிசிட்டியை மேம்படுத்துறதுக்கான உள்ள க்ரீன் ஃப்ளாக் தான். க்ரீன் ஃப்ளாக்னா இன்னொரு க்ரீன் ஃப்ளாக் தான் உருவாக்கணுமே தவிர நம்ம க்ரீன் ஃப்ளாக்காக இருந்துட்டு இன்னொரு டாக்ஸிக்காக உள்ள இருந்து ஒரு ரெட் ஃப்ளாக் உருவாக்கிடுவாங்க. இல்லை, எனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கழுத்தில் அடிச்சுட்டு கொசு. ஆமாம், அது ஒரு சிம்பிள் மேட்டரா சொல்லுவாங்க. ஜஸ்ட் இமேஜின் ரிவர்ஸ் த கேரக்டர். நயன்தாரா உட்காந்து விக்னேஷ் பொட்டுன்னு அடிச்சிட்டு கொசு அப்படின்னு என்ன ஆயிருக்கும். அது க்ரீன் ஃப்ளாகே இல்லை, எல்லாம் கொடி தூக்கி இருப்பாங்க. ஆமாம், ஆனால் இப்போ நயன்தாரா அடிச்சுட்டு அந்த சீன் நானும் பார்த்தேன். நயன்தாரா ரெட் ஃப்ளாக் யாரும் பேசுறது இல்லை. ஆமாம், அவங்க ரெட் சாரியே போட்டு வந்து காமிச்சிட்டாங்க வேற. அப்பயே தனுஷ் சொன்னாரு உங்களுக்கு ரெட்டு தாங்க அழகுன்னு. அப்படிப்பட்ட மூக்கில் குத்தி ரெட்டு வர வச்சிட்டாங்கன்ற மாதிரி. அந்த ட்வீட்ல நீங்க யாரு பக்கிட்டு? கண்டிப்பா தனுஷ் தான். ஆமாம், எனக்கும் அதான் தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த அது நான் எஸ் பர்சனலாக தாக்கினது ஒன்று. அண்ட் ஒரு கிரியேட்டராக எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் செலவு பண்ணி அந்த செட்டில் நான் காசு போட்டு எடுக்கிற விஷயத்தில் நீ காதல் பண்ணதே பெருசு, என் பட்ஜெட்டை பஸ் பண்ண வச்சது அதோட பெருசு. அதெல்லாம் தாண்டி என் செட்டில் எடுத்த ஒரு விஷயத்தில் நீ மானிட்டைஸ் பண்ணி நீ 25 கோடி சாப்பிட்டுக்கோன்னா எப்படி? அப்படிலாம் கோவப்பட வேணாம். இல்லை, அது ஒரு கைத்தட்டல். ஸோ அது எப்படி இது எந்த வகையில் வந்துட்டு நியாயமாகும்? ஆகாது இல்லையா? ஸோ எனக்கு அதுதான். அது 3 செகண்ட் வந்துட்டு டீசரில் வெளியாகுது. உண்மையான ஃபுல் படத்துல வந்து ஒரு இருக்குதானே 30 செகண்ட். அப்ப காசு தானே. அந்த பாட்டை வந்து அவர் வந்து பாட்டா போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க கவிதையா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உண்மையா அவங்க ரொம்ப பர்சனலா அந்த லெட்டர் எழுதிருந்தாங்க. அவங்கள டீக்ரேட் பண்ண மாதிரி சன் ஆஃப் இவ கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன், அதாவது அதெல்லாம் எல்லாத்துக்கும் விக்னேஷ் சிவன் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃப் நயன்தாரா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் தானே. அவர் ஒரு ஸ்டாண்ட் லோனா நாளுன்னு நீங்க சொல்லுவீங்க தானே. தனுஷ் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் உள்ளுக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு நெப்போ கிட்ட தான் வந்தார், இல்லைன்னு கிடையாது. பட் தென்
ஹாலிவுட் வரைக்கும் போறாங்க. நான் எப்போனாலும் இல்லை. ஆமா, கஸ்தூரி ராஜா கூட தெரியாது அவனுக்கு. இப்போதான் நிறைய பேருக்கு தெரியும். I like your father. செல்வராகவன் கூட நிறைய பேருக்கு தெரியும். வாய்ப்புகள் இருக்கு. செல்வராகவன் 1001 சொன்னா அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தனுஷ் தெரியும். ஸோ அதனால தான் அவங்க தனுஷை கூப்பிட்டுருக்காங்க நேரா அப்படின்ற மாதிரி. ஏன் உங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியது நயன்தாரா? பட் எனக்கு என்னன்னா இதில் தனுஷ் ஹேண்டில் பண்ணதான் பிடிச்சிருச்சு. இன்ன வரைக்கும் வெளியே லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு உண்மையாகவே அவங்க 2 சிங்கிள், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் வெளியாக்குனாங்க. கொஞ்சம் பப்ளிக் அப்பியரன்ஸ். சிவகார்த்திகேயனை கட்டி பிடிச்சாங்க. சிவகார்த்திகேயனை கட்டி பிடிச்சி சிம்புவை கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. கரெக்டட் மச்சி. அந்த ஃபோட்டோ தான் ஹைலைட். அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, 2 பேரும் பேசிருச்சு. அது என்னமோ மச்சியை கேள்விப்பட்டேன், நீ ஆன்ற மாதிரி உனக்காக தான் மச்சி, உனக்காக தான் மச்சி அப்படின்ற மாதிரி, நான் உள்ள நீ வெளியேன்ற மாதிரி. ஆமாம். ஸோ ஆமாம், தனுஷ் நயன்தாராவே ஒரு படம்ன்ற மாதிரி பாருங்க. அவங்க டாக்குமெண்ட்ரியே ஒரு ஆமாம், அது படைப்பெல்லாம் எடுத்தா இவங்க 2 பேரும் தான் போடணுன்ற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க. அவ்வளோ சத்தியமா இல்லை, ரம்யா கிருஷ்ணன் தான். இவங்க அடுத்த நாளே ஒரு போஸ்டரை வெளியாக்குனாங்க. என்னது? ஷி டிக்ளேர்ஸ் வார்னு. ஏன்னா அவங்க ஆக்சுவலி அந்த ட்வீட் போட்டு அது என்னமோ லெஜிட்டாக அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டன் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று அவங்களோட ஃபெரி டெய்லுக்கு ஒரு மார்க்கெட்டிங் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குள்ளே இருந்துச்சு. என்னன்னா ஏதோ ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி இருக்கு. பழைய கட்டியிருக்காங்க. இல்லை அனுஷ்கா அந்த படத்தில் இல்லை, அனுஷ்கா வேற படம். அவங்க லேடி சூப்பர் ஸ்டாருங்க. உண்மையாலே 2மே ஒரே மாதிரி தான் இருந்துச்சுன்ற மாதிரி. ஃபவுண்டேஷன் அப்புனாப்பில் இருக்கும். ஏங்க நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க. அது என்ன கதைன்னு தெரியல. லேடி சூப்பர் ஸ்டார் திரும்பி வராங்கன்ற மாதிரி வந்தாங்க. வேணாம் நீங்கள் அப்படியே விக்கி கூட போயிருங்க. சரி, இது என்னோட வன்மம் கக்கி முடிச்சிட்டேன். ஆமாம், அந்த வன்மத்தை கக்கிட்டே இதே மாதிரி ஒரு ட்வீட்டு ஒரு இன்ஸ்டா போஸ்ட் வந்துட்டு வலைத்தளங்களில் திருப்பி இன்னொரு நடிகை மூலயமா ஃபேமஸ் ஆகிட்டு. நான் என்னோட நம்ம ஜோ கதைன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு சூர்யாவோட பெஞ்சாதியா புண்டாட்டியா நான் பேசல, நான் வந்துட்டு ஒரு சினிமா ஃபேனா பேசுறேன். ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ சூர்யான்னு அடுத்த லைன்லேயே போட்டாங்க. ஆமாம், அதுவும் இவ்வளோ நாள் திரையோ படம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அடி வாங்கியிருக்கு. அப்போல்லாம் குரல் கொடுக்காதவங்க. ஆனால் அப்பயும் அவங்க ஹஸ்பண்டுக்காக குரல் கொடுக்கல, அவங்க ஒரு சினிமா லவராக தான் அவங்க கங்குவாக தான் கொடுத்தாங்க. ஆமாம், அதாவது அந்த ஆல்ரெடி சோஷியல் மீடியாவே பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்து என்னன்னா இந்த தனுஷ் நயன் இஷ்யூ. அதாவது என்னன்னா இந்த கங்குவா வெளியானோடனே ஒரு 2 நாள்லயோ 3 நாள்லயோ வந்துட்டு இந்த நயன்தாரோட ஸ்டண்ட் வந்துச்சா. ஆமாம், இந்த ஸ்டண்ட்டை உடைக்கிறதுக்காக அந்த ஸ்டண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு இருந்த கங்குவாவை ஆற போட்டு அடிக்கலான்ற மாதிரி எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த ஆல்ரெடி தனுஷ் நயன் போயிட்டு இருந்தாங்க. அது எப்படா நீ எங்க படத்தை நல்லா அடிக்கணும், அடிச்சா நாங்கள் தான் அடி வாங்கணும்னு, நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்து கோப்பை எனக்கு தான்ற மாதிரி திரும்பி வந்தாங்க. நம்ம ஜோக்கா போட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவங்க ட்வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தை நம்ம டைசெக்ட் பண்ணிட்டோம்னா தான் அந்த ட்வீட்டை நம்ம டைசெக்ட் பண்ண முடியும். அதாவது அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா ஆக்சுவலி கங்குவாவை? இல்லை நான் பார்த்துறேன். ஓகே, நான் பார்த்தேன். நான் அதாவது ஓகே நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, வந்துட்டு உங்ககிட்ட 3ஆ பிரித்து கேட்குறேன். முதல்ல கதைக்களம் எப்படி இருந்துச்சு? கதைக்களத்தை மட்டும் நம்ம கடைசியாக வருவோம். ஓகே, அது மிச்சம் 2 டெக்னிக்கலி எப்படி இருந்துச்சு? இப்போ நல்லது பேசுவோமே முதல்ல. ஆமாம், ஓகே. அதாவது எப்பயும் அவங்க ஜோ சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கலி உண்மையாக ரொம்பலாம் இல்லை. ஓகே, ஒரு முதல்ல சீன் வரும், அது கொஞ்சம் தடுத்துருக்கலாம். அது முதல்ல கொஞ்சம் ரொம்ப ஹைனா கூட சண்டை போட்டாச்சு. முதல்ல கூட இல்லை, அந்த ஹைனா நல்லா இருந்துச்சு. இந்த முதல்ல கொஞ்சம் பெப்பேன்னு இருந்துச்சு. ஆமாம், அது முதலே கொஞ்சம் தடுத்துருக்கலாம். அதுபடி மற்றபடி அந்த கேமரா அந்த செட்டு, அது எது செட்டு எது சிஜி அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அந்த காடு, அந்த 4 விதமான ஐலண்டும் காட்டுறது, அப்புறம் எப்பயும் போல் சொன்ன மாதிரி தான் அந்த சூர்யாவோட எஃபர்ட்டு. அந்த புது போர்ஷன் அது எனக்கு தெரியல, அது தெரியும் தானே உங்களுக்கு. 2 போர்ஷன் இருக்கும். ஒன்று வந்து இப்போ உள்ள சூர்யா, அப்புறம் வந்து பாட்டு வந்துச்சு. அது ஆமாம், 1900 இல்லை, அதுக்கு முன்னுக்கு கல் தோன்றா முன் தோன்ற ஆமாம், அந்த மாதிரி காலத்தில் இருக்கிற ஒரு சூர்யா அப்படின்னு. ஸோ 2 சூர்யா இருப்பாங்க. அந்த சூர்யா வந்து ஆக்சுவலி அதுதான் அந்த படத்தோட முதல்லையே உங்களை பார்க்கும்போது அந்த அப்படியே இறக்கிடும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அந்த கரண்ட் டைமில் தான் ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். அப்போ தான் திஷா பட்டானி கூட. ஆமாம், அந்த 20 நிமிஷத்துக்கு தான் திஷா பட்டானி வருவாங்க. வந்து 20 நிமிஷத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு பேஷாக போயிடுவாங்க. ஆமாம், எவ்வளோன்னு உங்களை கூப்பிட்டதுக்கு 2 காரணம் தான். அந்த 2 காரணத்தை படத்தில் போய் படத்தில் பாருங்கன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னது, ஆமாம், அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரிஞ்சு காமெடியாக வந்து இவங்க இருப்பாங்க. என்னது, யோகி பாபுவும் கிங்ஸ்லியும் ரெட்டின் கிங்ஸ்லியும் இருப்பாங்க. ரெட்டின் கிங்ஸ்லியும் ரொம்ப மோசமாக இருக்கும். யோகி பாபு வந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே கலந்து விட்டு ரசன்ற மாதிரி ரொம்ப போயிட்டுருக்கும். ஸோ அங்கேயே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நூலை பிடிச்சி அங்கேருந்து ஒரு கதை பிடிச்சி அங்கே ஃப்ளாஷ்பேக்கு போவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே போவோம். அங்கே உண்மையாகவே எல்லோரும் சொன்ன மாதிரி கத்திக்கிட்டே தாண்டா இருப்பானுங்க. உண்மையாகவே போர் எது கொடுத்தாலும் போர். இன்னைக்கு காலில் ஒரு முள்ளு குத்திருச்சா போர் முள்ளு குத்திருச்சு போர்னு. அது போர் இல்லை, ஆக்சுவலாக ஐ எம் போர்.
ஸோ ஐம் கோயிங் ஃபார் போர். இந்த ஜோக்கை தடுத்துருக்கலான்ற மாதிரி அப்படி தான் போயிட்டு இருப்பானுங்க அவனுங்க. எல்லாத்தையும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அது கூட நம்ம இப்போ அவங்க அந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது எல்லாம் சொன்னாங்க சவுண்ட் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஒன்று டிஎஸ்பி. ஆமாம், நான் பார்த்தேன் ஏதோ தேட்டருக்குள்ள டிவைஸ்லாம் கொண்டு போய் எத்தனை டெசிபிள்ஸில் இருக்கு. ஐஃபோனில் வார்னிங் வந்திருக்கும், என்னது நீ ஓவர் டெசிமலில் சரௌண்டிங்கில் காது கிழிஞ்சிருண்டா பக்கம். ஆமாம், ஏன்னா உண்மையாக ஒரு கட்டம் சூர்யா கத்துவாங்க, அப்படி இல்லைன்னா டிஎஸ்பி பிஜிஎம்ல கட்டுவாங்க, கடப்பட. ஆமாம், இல்லை அது கடம்பட ஏதாவது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லைன்னா ஒரு பாட்டி இருக்கும், அந்த முதல்ல அம்மா தெரியுமா, அவங்க தான் ஏற்கனவே 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு நடிப்பாங்கன்ற மாதிரி. இதில் ஆல்ரெடி 100 ரூபாய் கொடுத்தாங்க உங்களுக்கு, நான் 1 லட்சத்துக்கு நடிக்கிறேன்ற மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கும். கங்கான்ற மாதிரி கங்கானுவாங்க அவங்க. ஏன் கூப்பிட்றாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கதை வரும், ஒரு பையன் வருவான், அதாவது போவோம், பையனுக்கு ஒரு சத்தியம். சத்தியம் அது சம்மந்தமில்லாத சத்தியம் மாதிரி. சிவா படத்துல படம் எல்லாமே சத்தியம். ஆமா, அவங்க அந்த இமோஷன் பாருங்க, விவேகம்ல பாருங்க, பொண்டாட்டி கிட்ட வரமா அப்படின்னுவாங்க, வந்துருவாங்க இமோஷனு. அப்புறம் ஒரு தங்கச்சி அங்கிட்டு. ஆமா, எல்லாத்துலயும் மாறாத ஒரே இமோஷன், முதுகுல குத்திட்டாங்கம்மா எல்லா படத்துலயும். இதுல வந்து யாரும் முதுகுல குத்த மாட்டாங்க. பட் இதுல முதுகுல குத்தல யாரும். குத்துனாங்க, பாட்டியை குத்திட்டாங்க. யாரு? நம்ம அண்ணாத்தலையா? பாட்டி தலைவரை குத்திட்டாங்க. தங்கச்சி லைட்டா கத்தி எடுத்து கொடுத்தது கீர்த்தி சுரேஷ். பாட்டி குத்திரி, நம்மள போயிட்டு வந்தேன், குத்திரி வந்துடுறேன், நான் முதல்ல ஓடி போறேன்னு ஓடி போயிடுவாங்க. ஸோ ஆமாம், அப்படி போவோம். மற்றபடி ஓகேல இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்ல வந்த கதை வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. அது ஒரு இமோஷன் சொல்ல வந்திருப்பாங்க, அது ஏன்டா இதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்கன்ற மாதிரி இருக்கும். எதுக்குடா ஏன் முதல்ல இவ்வளோ சண்டை தேவையாடா உங்களுக்கு அப்படின்னு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து இந்த ஐலண்டுக்கு வருவான் ஒரு விஷயமா, அவனையே சாவடிச்சிருவானுங்க. வந்த காரணமே இல்லாமல் போயிடுமா, இது புது காரணம் ஒன்று ஆரம்பித்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் போகுதுன்னு தெரியாமலே போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போவோம். பட் ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்துருக்கலாமேன்ற மாதிரி இருக்கும் கதையை. எதுக்கு இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டியா இந்த பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது போவோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கடைசியாக நம்ம வந்துடுவாங்களா, கார்த்தி வருவாங்க கேமியோ. அந்த கடைசி 20 மினிட்ஸில் வந்து கரண்ட்க்கு வந்துடுவாங்க திரும்பி. கிளைமேக்ஸில் வந்து கிளைமேக்ஸில் நடக்கும். அங்கே வந்து நீங்கள் லாஜிக்கை கழட்டி வச்சுட்டு வந்துடணுமா, முதல்ல கழட்டி வச்சிடலாம். இப்போ கடைசி 20 நிமிஷம் கழட்டி வச்சே அவனு வருஷம். ஸோ ஜோதிகா, நீங்கள் மலேசியா குமாருக்கு பதில் சொல்லுங்க. இங்கே சுற்றுவாங்க சூர்யாவை, அங்கேருந்து தான் அடுத்த 30 நிமிஷத்துக்கு சண்டே மொதல் சீன்லேயே சுற்றுவாங்க. அங்கேருந்து அவங்க ஓடுவாங்க தெரியுமா, ஓடுவாங்க. இவ்வளோ கதை முடிஞ்சிருச்சு. இது வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு பெரிய ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அங்கே தான் நான் 6 பேக் வச்சிருக்கேன்னு அந்த கட்காலத்தில் வந்து 6 பேக் கட்டுவாங்க, இங்கே வந்து கட்ட மாட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் தானே, ஒரே சூர்யா தான் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இங்கேயும் வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த இப்போ உள்ள காலத்தில் அவர் காட்டல. ஸோ அப்போ உள்ள காலத்துக்கு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பறந்துக்கு இருந்து லாஜிக் இல்லாமல் அப்படியே இஷ்டத்துக்கு போவோம். அங்கே வந்து வைப்பாங்க ஒரு புள்ளியை, அதாவது இதெல்லாம் பார்த்து நீங்கள் பிரம்மாண்டிட்டீங்களா, இதெல்லாம் பத்தலை, நான் வைக்கிறேன் பாருங்க, இன்னொரு சஸ்பெண்டு கார்த்தி வருவாங்க. ஆமாம், அது பல்ல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், அது கார்த்தி தான். அது வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்த ஒரு லுக் இருக்குமே, அது வந்து மேபி அவங்க பயப்படணும் அந்த மாதிரி ஒரு லுக்கு ஏற்படுத்தணும்னு செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் என்னடா நிறைய மீம் பார்த்தேன். ஆமாம், ரொம்ப கேவலமாக. என்ன மீம் பார்த்தேன்னாக்கா, நம்ம லோக்கி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த பில்டப்பை, செகண்ட்ல டில்லி ரோலெக்ஸ்ன்ற ஒரு கிளாஷை சப்பையாக முடிச்சிருப்பாங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ போகிற பக்கம் பார்த்தா 2 வராது போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கங்குவா 2 ஏன்னா அப்படி தான் முடிப்பாங்க. கங்குவா 2ல் தான் வந்து கார்த்தி அது இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி நிறையா வந்திருப்பாங்க. இல்லை, அது அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் காசுலாம் கிடச்சிரும், பண்ணிடுவாங்க. அது ஆக்சுவலி இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த ப்ரொடியூசரோட வாயு தான். ப்ரொடியூசர் நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் டார்கெட் பண்ணுறீங்கன்னு நான் 2000 கோடிக்கு பிளான் பண்ணி 2000 கோடிக்கு டார்கெட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, அதாவது நான் வந்து இதே டிக்கெட்டை வந்து நான் சக்ஸஸ் பார்ட்டியில் உங்களை கூப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னது. அப்புறம் சூர்யாவும் சொன்னது, இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் ஹாலிவுட்டில் வாயை பொழந்து பார்க்க போகிறாங்க அப்படின்னுன்ற மாதிரி. அந்த எஃபர்ட் வாஸ் த அதுதான் அந்த திரும்பி ஜோவை கட்டிவிட்டே வருமே. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் படம் எடுத்துருக்காங்க, சப்பா படம்லாம் ஓடுது பெரிய ஹீரோ நடித்தா, ஆனால் இந்த படம் ஓட மாட்டுது அப்படின்னு தான். சப்பா படம் கூட இந்த ஹீரோ நடித்தா ஓடுதுன்றது ஏன்னா அதுதான் கரியர் உச்சம். எப்படி கரியர் உச்சம்னார் அண்ணா, அதுதான் கரியர் உச்சம். அதாவது நான் நடித்தா ஓடுன்றது தான் அவங்க பண்ணி வச்சிருக்கிறது. அது அவங்க பண்ணி வச்சிட்டாங்க, அது அவங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ அது ஏன் எப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் கேட்கக்கூடாது, அது வந்து நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து அங்கேயோட முடிஞ்சு. இன்னொன்று வந்து
ஹார்ட் ஒர்க் வந்து அதாவது இப்போ பார்க்கணும்னா சிங்கம் 2லாம் வரும்போது சூர்யாவோட உச்சம். அந்த டைமில் சிங்கம் 2லாம் ஓடுச்சு, சிங்கம் 1 ஓடுச்சு, சிங்கம் 3 கூட ஒரு மொக்க படம் தான். ஆனால் சூர்யாக்காக அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் வரணும். இப்போ ஹார்ட் ஒர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் ஒர்க் போட்டுவிட்டா அதனால் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே தான் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. சினிமாவுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனுங்க போடாத ஹார்ட் ஒர்க்கா சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க போடுற ஹார்ட் ஒர்க். நானுமே இந்த சினிமாவில் நிறைய வருஷமாக ஹார்ட் ஒர்க் போட்டு. ஆமாம், எல்லாரும் காசு கொடுங்க. ஆமாம், அதுக்காக எவனுமே படம் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி எந்த அன்னைக்கும் படம் பார்த்தது இல்லை. இடையில தங்கலான்னு ஒன்று வந்துச்சு, அதோட ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். வீட்டை தங்கிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஆனால் தங்கலானே நான் நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். இத்தனைக்கும் நான் அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். கடைசியில் வந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இல்லை அப்படின்னு அப்பயும் இதே உருட்டை தான் நிறைய பேர் உருட்டினாங்க. அதாவது இந்த விக்ரம் மேலே, ரஞ்சித் மேலே உள்ள வன்மோ, இந்த படத்து மேலே உள்ள வன்மோ, அதனால தான் இந்த படத்தை சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நல்லா தான் இல்லை. ஸோ எப்பயுமே இந்த ஜோக்கா கொடுக்குற முட்டு மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி படம் ஒரு நல்லா இல்லைன்னா அதை ஒத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த அப்ரிஷியேட் பண்ணி இவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணனால தான் நீங்கள் ஜோதிகா, நீங்கள் சூர்யா, நீங்கள் கார்த்தி, சிறுத்தை சிவா கூட 4 படம் கிடச்சதே இவ்வளோ நாள் அதை அப்ரிஷியேட் பண்ணது தான். அந்த தப்பை தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இவ்வளோ நாள் அந்த மக்கள். இவ்வளோ நாள் முதல் படத்திலே பண்ணாமல் he never stick to one genre. அவங்களோட கதை எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாலும் he never stick to one genre. எப்போ கேட்டாலும் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒன்று பண்ணுறேன், எக்ஸ்பெரிமெண்ட். நீ எப்போ தான் அப்போ படம் பண்ணுவேன்? ஆமாம். ஸோ கங்குவா முடிஞ்சு, அமரன் முடிஞ்சு, லக்கி பாஸ்கர் வந்திருக்கு, பிளடி பகர் வந்திருக்கு. பட் அதெல்லாமே ஒன் ஆஃப் தி குட் மூவிஸில் ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம். மாதிரிலாம் சொல்கிறாங்க. வந்து ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நானும் ஒன்று பார்க்கல. பிளடி பகர் நான் பார்க்கணுன்னு இருந்தேன். பிளடி பகர் வந்து ஓடிடி மெட்டீரியல் நிறைய பேர் சொன்னாங்க தியேட்டரில். நான் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக பார்ப்பேன். பட் இந்த பெரிய படங்கள்லாம் பார்த்து பேசிட்டோம். இப்போ திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணுவோம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஆமாம், எனக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தோம். அதாவது இவ்வளோ பல படங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம மெயினாக இன்றைக்கி இந்த எபிசோட பேச வந்ததே ஒரு முக்கியமான படம். அதாவது நாங்கள் இப்போ தான் தேட்டரில் பார்த்துட்டு வந்த படம். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்த்தேன். இவர் 2 தடவை பார்த்துட்டிங்களா? ஆமாம், இப்போ அவர் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. நான் ஒரு தடவை பார்த்தேன். அதனால் ஒரு குற்றமும் இல்லை என்று நான் சொல்லிக்கிறேன். ஆனால் படம் செம்மையாக இருந்துச்சு. என்ன படம்னா சி ஃபார் சிந்தா. எவன் யாரை காதலிச்சான்னா, யாரை கல்யாணம் பண்ண, நம்ம ஏன்டா பின்னாடி பேசிட்டு இருக்கோம்? ஒரே ஒரு தடவை காதலிக்கணும், மறுபடியும் ஆமாம். சி ஃபார் சிந்தாவா எனக்கே தெரியல. சி ஃபார் சிந்தா தான். சி ஃபார் சிந்தா கேட்டுக்கேன் டைட்டில் வைக்க முடியாது. அப்படி ஓகே சி ஃபார். ஆனால் பட் படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அது நான் சொல்லணுன்றல. ஐ மீன் த நம்பர் ஸ்பீக்ஸ். இல்லை, அது நம்பர் ஸ்பீக்ஸுக்கு வந்துட்டு பெரிய உழைப்பும் போட்டிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். பட் என்னென்னா ஓவராலாக எனக்கு படம் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் போய் பார்த்தேன். போய் பார்க்கலான்னு இருந்தீங்க. ஐ டோன்ட் கோ. இல்லை என்னன்னா என்னோட மூளை வந்துட்டு ஒரு மாதிரி நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் புல்த்தி நான் அப்படி தான் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் பார்ப்போம் சில சமயம். அதனால இந்த படம் கெட்டு போயிடும். இந்த தடவை வந்துட்டு ஒரு மலேசியா படம் பார்க்க போகிறோம், இதாண்டா சினிமான்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வேணாமல் ஒரு மாதிரி எம்டி மைண்டோட போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ வுட் கிவ் 5. நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவேன். எல்லாமே இருந்துச்சு படத்தில். இழுவையும் இருந்துச்சு ஆஃப்கோர்ஸ். படத்தில் தேவைக்கு மீறின இழுவையும் இருந்துச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா கேரக்டருமே அவங்களோட கேரக்டர்ஸை வந்துட்டு அந்த அவங்க கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் ஒரு ஆளுக்கு யுவராஜ்க்கு வந்துட்டு ஐ ஃபீல் பேட்னு கூட சொல்லலாம். என்னென்னா தலைவன் எந்த படம் நடித்தாலும் அவங்களுக்கு ஒரு அந்த படத்தில் பெருசாக கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆக்டிங் வைஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெண்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட எண்ட் ஆஃப் த டே தேவகுருக்கு தான் ஸ்கோப் பெருசு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். இவங்க வந்துட்டு ஒரு கேத்தலிஸ்ட் மாதிரி தான். இதுலேயுமே ஒரு கேத்தலிஸ்ட் தான். ஆக்சுவலி நான் ஒன்று நடந்துருது இதில். ஆக்சுவலி கேத்தலிஸ்ட் இவங்களோடன்றதோட ரவின்னு சொல்லலாம். ரவின் வந்துட்டு மெயின் கேத்தலிஸ்ட் நினைக்கிறேன். ரவின் வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு வூகாங்னு சொல்லுவாங்க. இது வூகாங் ரைட்டிங் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஹீரோயின் இருப்பாங்க. உங்களுக்கு வூகாங் தெரியும்ல? வூகாங் வந்து இந்த மங்கி கிங் சீனத்தில், அதாவது ராமர் கதை சீனத்தில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதில் மங்கி கிங். அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த ராமர் தான். ஆனால் படத்தில் ஃபுல்லாக செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வூகாங். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ரவின் வந்துட்டு ஹீஸ் எவ்ரிவேர். ஆமாம். அவர் செகண்ட் ஹாஃப் கூட இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதியிலேருந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம்லேருந்து ஒரு சின்ன பிரேக் டவுன் இருக்கும். பட் சிங்கப்பூர் என்டர் பண்ணதுலேருந்து படம் முட்டிகிற வரைக்கும் ரவின் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆமாம், திரும்பி அது பட் ஓவரால் படமாக எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எப்பயும் சொல்கிறது தான், அதாவது இந்த மலேசியா படம்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் ஓகே, இதுக்கு முன்னுக்கு இதுதான் நல்ல படம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுக்கு முன்னுக்கு நிறைய நல்ல படமும் வந்திருக்கு. பூச்சாண்டி நல்லா இருந்துச்சு. இல்லை இவரோட ஈவித்தியே நல்லா இருந்துச்சு. இவரோட ஈவித்தியே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஏன் இன்னும் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா, இதோட
ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆமாம், ஒரு நிறைவு இருக்கும் அந்த படத்தை. ஆமாம், ஒரு ஏன்னா ஈவித்திலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பிங்காக அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அடைமழை காலம்ல கூட எனக்கு வந்துட்டு கடைசி சீன் ஒர்க் ஆகல சொல்லலாம். கொஞ்சம் குழப்படியாக எனக்கும் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் குழம்பிருச்சு ஆக்சுவலி. அதாவது என்ன சொல்ல லோகவர்மன் வந்துட்டு வெரி குட் ஆக்டர். ஸோ அவர் நடிக்க தெரியுன்றதுக்காகவே அவரை இழுத்து கடைசியில் அம்மா சீனுக்குலாம் ஓவராக அழுவு வச்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு அது வந்துட்டு கண்ணு கலங்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கு கண்ணு கலங்கிடுச்சுன்னு. பட் இதில் ஒரு ஜோக்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சரி, அதான் படத்தை மாற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது அந்த காமெடி, இந்த கிரிஞ்சி சீன் எப்பயுமே மலேசியா படத்தில் எப்பயுமே நான் பார்ப்பேன். இந்த காமெடி, இந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபீட்டாக வைப்பாங்க. சிரிப்பே வராதுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அழுவணுமா, அதுக்கு வந்து இந்த அம்மாலாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக எமோஷன் கொடுக்க மாதிரி, ஏன் அம்மா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடிப்பாங்க. நம்ம ஊரில் சில படம்லாம் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இத்தனைக்கும் இது வந்து ஒரு இமோஷன் பேஸ்ட் படம் தான். பட் அதில் வந்து யாருமே வந்து அவ்வளோ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்லாம் கொடுக்காம எனக்கு அதான் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு என்ன கொடுத்து தேவைப்பட்டுருந்துச்சோ அதை கரெக்டாக நடிச்சு கரெக்டான டயலாக்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி. அவங்க விஷயத்த இல்லை. இப்போ எனக்கு அந்த பாஷினி அவங்க அப்பா, அது வந்து அவங்க செகண்ட் ஒய்ஃப், செகண்ட் ஹஸ்பண்ட்றது வந்து அந்த ஜோசியர் சீன் போகிறதுக்கு முன்னுக்கே அவங்க வீட்டில் இருக்கும் போதே அந்த தெரிஞ்சிருச்சு அந்த டயலாக் மூலிமா, நீங்கள் எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற போதே அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. வந்து நிறைய விஷயத்தை வந்துட்டு அங்கங்கே அப்படியே தெளிச்சு விட்டுருந்தாங்க. அந்த அந்த டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணியில் கண்டோம். ஆமாம், அதாவது அது நல்லா பார்த்தீங்கன்னா இது தெரில கார்த்திக் தெரிஞ்சு எழுதினாங்களா தெரியாமல் எழுதினாங்களானே. பட் ஹரிஷ்க்கு K2Kல பிரச்சனை வர்றதே விக்கினால தான். ஏன்னா அவங்க கடன் வாங்கி கதையாகி தான் இவங்க மாட்டுவாங்க. இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போத்தை இருக்கும்ல, அந்த தண்ணி போத்தை கொடுத்தது விக்னேஷ் தான். ஹீரோ ஹரி, இங்கே விக்னேஷ், அது சௌமியாவுக்கு பதிலாக சோனியா. அது ஒரு மாதிரில பட் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாரு. ஆமாம், ஸ்மார்ட்டாக பண்ணியிருந்தாரு. லைக் ரவீன் கூட ஒரு கட்டத்தில் விட்டு லோகோ ஒரு மிஸ்டர் சூரியன் அப்படின்னு. ஆமாம், அந்த சின்ன சீனு, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சு. ஆமாம், காதல் டு கல்யாணம். ஐ திங்க் திஸ் ஹோல் மூவி இஸ் டெடிகேட்டட் ஃபார் த ஃபேன்ஸ் ஆஃப் K2K. எனக்கு இவ்வளோலாம் தெரில. நான் வந்து எப்படி பார்த்தேன்னா ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. பார்க்க இல்லை என்னன்னா ஒரு டேரக்டருக்கு வந்துட்டு தெரியணும் இல்லையா, இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். பட் ஒரு டேரக்டருக்கு தெரியணும் ஏன் நம்ம அந்த படத்தை பண்ணுறோம். ஸோ ஐ கேன் see that Karthik Shamlan did this movie for the audience of K2Kன்றதை வந்துட்டு என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். லெட்ஸ் கோ டு த கேரக்டர்ஸ். ஸோ நான் வந்துட்டு லோகவர்மன் இருந்து வரேன். எனக்கு அஃப்கோர்ஸ் ரவீன் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, கடைசியாக வச்சுக்கோ. ரவீன் வந்துட்டு கடைசியாக பேசுவோம். பட் பெஸ்ட்டாக நடிச்சிருந்தது எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது வந்துட்டு அந்த கேரக்டரை அழகாக மூல் பண்ணி ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தது வந்துட்டு கண்டிப்பாக லோகவர்மன் தான். அதாவது மிஸ்டர் லாஜிக்கலி எம்டி. ஸோ இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்த்துட்டு விளையாடும் போது ஐ saw the crowd, லைக் பீப்புள் அவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மாவே லாஜிக்கலின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஈஸி கிடையாது. ஒரு ஆள் ஒரு வார்த்தையை முணுமுணுக்கு வைக்கிறது வந்துட்டு ஈஸியே கிடையாது. அதுவும் அவர் நிறைய தடவை சொன்னாலும் அது சும்மாவும் சொல்லக்கூடாது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் வரணுன்ற மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு மாடுலேஷன் சொல்லியிருப்பாங்க. லாஜிக்கலி அப்படின்ட்டு இருப்பாங்க, லாஜிக்கலி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் சொல்கிறதா இருக்கட்டும், அவரோட டைலாக் டெலிவரியிலேருந்து. ஆனால் எந்த அளவு அவங்க தான் உண்மையில க்ரீன் ஃப்ளாக் ஆக்சுவலி. ஆமாம், அவங்க வந்துட்டு க்ரீன் ஃப்ளாக் இல்லை, க்ரீன் ரிவர், க்ரீன் ஓஷன். எப்படி அவங்க அது அந்த கேரக்டர் அதுதான் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நைஃபாக இருக்கணும், போக்கனாவாக இருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா அவங்க பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க நைஃபாக இருக்காங்க when it comes to relationship and all. at the same time ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆள் அப்படி இப்படின்னு அவங்களும் ஜோக்கா பண்ணியிருந்தாங்க. விஜய் யுவராஜோட ஃப்ரெண்டு, அவர் ஃபுல் பேர் என்ன, விஜய் நாயுடு. அவர் வந்து அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா அந்த ஃபோக்கஸ்லாம் வைக்கும்போது கிட்ட தெரியுது. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் வைக்கிறாங்கன்ற போது நீங்கள் அதை ஃபுல்லாக கேரி பண்ணணும். அவங்க ஜோக்காக கேரி பண்ணாங்க அந்த சீன்லாம். அண்ட் ஓவரால் படத்தில் அவரோட காமெடி சீன்லாம் நல்லா ஓகே ஆயிருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த இன்ட்ராக்ஷன் சீனில் அந்த இதெல்லாம் ரொட்டி போடுறது அதில். ஏன்னா அது ஒரு ஆளை நடிக்க வச்சு அது நம்ம நடித்து இன்னொரு ஆள் அது சிரிக்கிற கேட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா காமெடி வந்து நம்மளுக்கு சில நேரம் அது தெரிஞ்சிடும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு காமெடியை கொடுக்கணும், அந்த இடத்துல ஒரு கவுண்டர் வரணும். அந்த டைமிங் தான், அந்த டைமிங்கும் சரி, கவுண்டரும் சரி, அவங்களோட ரியாக்ஷனே 70% சம்பளமும் பளிர்னு 2 அரை டெய்லி வந்து வாங்கணும் அப்படின்னோடனே அவங்க அப்பா ஃபோன் அடிச்சு கேட்டோன்னே அரைவன்ற விஷயத்த சொல்லலை. அது சொல்லியிருந்தாலும் இன்னும் காமெடியாக தான் இருக்கும். பட் கரெக்டாக 70% அப்பா எங்கடா போகிறோன்னு எல்லாம் சிரிச்சு சொல்கிறதே அந்த மோட்டிவேஷன். ஸோ அவரும் விஜய் நாயுடு நீங்கள் செம்மையாக நடிச்சிருந்தீங்க. மிச்சம் அதுக்கப்புறம் வந்து டிஷாலினிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு டிஷாலினி அவ்வளோ நாளாக நடித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து திவாகரன்.
திவாகரன் வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட், அதாவது திவாகரன் நிறைய பேருக்கு தெரியாது, பேர் மறந்துருச்சு எனக்கு. அந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திவாகரன் இஸ் a nice name to know. இல்லை ஐ மீன் அந்த படத்தில் அவர் பேர் என்னமோ ஒரு தமிழ். ஸோ தமிழ், அதாவது திவாகரன் வந்துட்டு என்னன்னா ஒரு ஓவராக ட்ராமாட்டிக்காக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. அது நிஜ லைஃப்லேயே ஒரு மாதிரி பொண்ணை டாக்ஸிக்கான ஒரு விஷயம். இது இந்த கேரக்டர் நல்லா தான் நடிச்சிருக்குன்னு உங்களுக்கு எப்போ தெரியுமா ஃபீல் ஆகும்? கிளைமேக்ஸில் டிஷாலினி போய் சப்புன்னு 4 அரைவாங்க. அதாவது ரூபினி, அதாவது கேட்டுக்கல ரூபா. ஸோ ரூபினி வந்துட்டு சப்புன்னு அரைவாங்கல்ல, அந்த அரையும் போது தேட்டரே கிளாப் பண்ணுச்சு, பிரிக்க விட்டாங்க கிளாப்ஸ். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தட் கேரக்டர் பிளேட் வெல். அவன் எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணியிருக்கான் ஆரம்பத்துல இருந்து. என்ன யாரா அவனு அவங்க அந்த விஷயம்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது ஒரு வில்லனிக் ரோல் மாதிரி தான் அவரோட. ஸோ அதை பண்ணும்போது வில்லனோட முக்கியமான விஷயமே வந்து அவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவத்தை இமோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வில்லன் மேலே ஐ மீன் அந்த கேரக்டர் மேலே ஒரு கடுப்பு வரும். என்ன இப்படிலாம் பண்ணுறான்னு அவன் பண்ணுற விஷயங்கள் நம்மளை இமோட் பண்ணலன்னா நம்மளுக்கு அந்த இமோஷனே வரும். ஸோ அவங்க பண்ணுறது வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் அடித்து அப்புறம் அந்த சைக்கோத்தனத்தை வெளியாக்கின விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கோஸ் டு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த ஒரு இம்பாக்ட்னால திருப்பி ரீடெலிவரி பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் ரூப்னி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு நல்ல பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். இதில் கேட்டு கல்யாணத்தில் காதலில் இருந்தது அதில் ஒரு மாதிரி அதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு குட் ஃப்ரெண்ட், someone that wants அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது. எஸ் அது எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அந்த அலுவல் சீன்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. டிஷாலினி ஜாக் சொல்கிறேன், அவங்க அக்கா விஷாலினி ஜாக். அவங்க வந்துட்டு யுவாவை பொண்ணு பார்க்க வருவாங்க, மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. சாரி, அந்த ஈஸ்வரி உண்மையாவா? ஆமாம், அக்கா தங்கச்சி ஓகே பாருங்க. ஓகே அது எனக்கு தெரியாது. ஸோ ஓகே பட் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஈஸ்வரியும் நல்லா நடிச்சிருந்தாங்க, ரூப்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த அலூர் சீனு, அடி வாங்குற சீனு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக போய் அந்த கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் லேட் அவுட் பண்ணுவாங்கள்ல, அந்த அவங்க தானே எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமா 7 வருஷம் ரிலேஷன்ஷிப்பா இல்லை, அந்த கனெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. சேரணுன்னு இருந்தால் சேருவோம் அப்படின்ற அந்த விஷயத்தை விஜய் நாயுடு வேற கண்ணோட்டத்தில் சொல்லிட்டு போங்க, அது இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்க. பட் அகெயின் இட் வாஸ் ஓவரால் ரெண்ட் அவுட் வந்து அந்த அவங்களோட ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ரெண்ட் அவுட் வந்து எனக்கு தெரிஞ்சது எப்படின்னு தெரியல. இது கார்த்திக் சம்பளம் சொல்லணும். அதாவது பாஷினி யுவாவும் ஒன்று சேரலன்றத கடுப்புலோட அது ஆக்சுவலி இவங்க மேலே இவங்களுக்கு இருந்த கடுப்பு. இவ்வளோ நாள் இவங்க சொல்ல முடியாத விஷயம், இமோட் பண்ண முடியாத விஷயம். இது வந்துட்டு கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. இது கார்த்திக் வந்துட்டு பாஷினியை வச்சே பாஷினிக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. கல்வனை கண்டுபிடின்னு ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டக்குன்னு ஜோன் அவுட் ஆகிட்டு கத்தி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. சக்குன்னு பார்த்தாக்கா முதல்ல சீனில் எப்படி உட்காந்துதாங்க அப்படி தான் உட்காந்துவாங்க. எல்லாமே அவங்க இமேஜினேஷன் மாதிரி இருக்கும். என்னன்னா ஒரு கேரக்டர் வந்து அதோட வெளி அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர் கேரக்டர். ஆமாம், இது வந்துட்டு அந்த உள்ளுக்கு இவங்களோட சோகம் என்ன மாதிரி இருந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காகவே அவ்வளோத்தையும் பேசின மாதிரி இருந்துச்சு. ஆமாம், என்ன மாதிரி இருந்துடாதீங்க, உங்களுக்கு தான் நல்லா கிடச்சிருக்கு, அதை ஏன் வச்சு அனுபவிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி. யூ கைஸ் கெட் பெட்டர் அண்ட் யூ ஸ்டில் கம்ப்ளைன் வே ஐ டிடன்ட் கெட் பெட்டர், ஐம் ஸ்டில் கீப்பிங் மை மவுத் ஷட்ன்ற அந்த ஒரு மேட்டர் தான். என்ன ஒன்று சர்ட்டாக இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட கத்திட்டு போவாங்க, அப்படியே போயிட்டு மோகன் தாஸ்டிக்கு அது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அப்போ மோகன் தாஸ் பார்க்க சேட்டே இருக்கும், நான் என்னடா பண்ணேன். ஆமாம், ஆக்சுவலி அதான் கத்தனா ஓகே ஏன்டா என்கிட்ட வந்து கத்திட்டு பண்ணிட்டு. பட் என்ன சூப்பராக இருக்கும்னா அங்கே என்ன நடக்குது, அன்றைக்குமா நீங்கள் வேறு பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் அவருக்கு அங்கே கடைசியாக வருவோம் நம்ம அந்த நபருக்கு வந்து நம்ம கடைசியாக வருவோம். உச்ச மைக் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசுவோம் அதை பற்றி பேசுவோம். மிச்ச மெயின் கேரக்டருக்கு வந்து எனக்கு பாஷினியோட அந்த ஒரு பர்டிகுலர் சீன் பிடிச்சிருந்துச்சு. யுவா அதுக்கு எனக்கு ரவீன் கூட உள்ள சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உச்சந்தான மைக் அப்படின்னோடனே அவன் ஒரு மாதிரி அவன் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். பட் எப்பயுமே படத்தில் வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் தான் வந்துட்டு ப்ரோக் அவுட் பற்றி பேசுவான். இன்னொரு ஆம்பளை பையன்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி எனக்கு தெரிஞ்சு மலேசியா படத்தில் அதுவும் ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரோக் அவுட் பற்றி பேசுது. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்டோட இல்லைனாலும் ஆமாம் ஃப்ரெண்டு தான், அந்த ஐ மீன் ஃப்ரெண்டோட ஆள் தான் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஐ லைக் இட். லைக் அதான் அந்த ப்ரோக் அவுட்டை வந்துட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்குன்றது வந்துட்டு நம்மளும் முதல்ல என்ன பார்க்கும்போது அது ரவீன் பண்ணுறதுனால அது ஒரு ஜோவியில் அப்படி இப்படின்னு எடுத்துருப்போம். ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா அது சரியான விஷயம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், இல்லை ஏன்னா எனக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது. அந்த ஃப்ளாஷ்பேக் வர வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது என்னன்னாக்கா, ஐயோ ரவீன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்ல பையனாக தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டராவோ இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறான்ற மாதிரி இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தனால அந்த ஒரு தெளிவு வந்திருக்கணுன்றது நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த ஃப்ளாஷ்பேக் கரெக்டாக வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம், யூ கேனாட் பி பெர்ஃபெக்ட். சுக்ரன் வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சுக்ரனோட விளையாட்டாக இருந்தாங்க. ஆமாம், ஸோ அந்த அது சீரியஸ் ஆகுதுன்னா அங்கே ஒரு இம்பாக்ட் ஒன்று நடந்திருக்கணும்ல. சும்மா நீ ஆரம்பத்துலேருந்து தியாகியாக இருக்க முடியாது. டர்னிங் பாயிண்ட்ல அவங்க
அதுக்கப்புறம் நம்ம யுவா வந்து யுவாவும் அவங்க ஏற்கனவே சொன்னது நானும் சீரனும் ரொம்ப பேசுவோம். அதாவது என்னென்னா எப்பயுமே வந்து யுவா வந்து எல்லா படத்தில் நடித்தாலும் உங்களுக்கு ஐ மீன் அவர் நடிக்கிறதே பிடிக்கும். ஏன்னா அவர் அப்படி தான் நடிப்பார். இருந்தாலும் எனக்கு யுவா ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் காலேஜ்லேருந்து. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஆகுறதோட ஒரு ஃப்ரெண்டு ஃபேன் ஆகுறது ஒன்றும் கஷ்டம்னுவாங்க. ஏதோ ஒரு டேரக்டர் ஒரு சொல்லியிருப்பார், உங்களுக்கு ஒரு ரசிகன் உங்களுக்கு கூட்டாளி ஆயிடுவான், ஆனால் உங்கள் கூட்டாளி ரசிகர் ஆகுறது வந்து இன்னும் கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா இவன் நம்ம யுவா தானே, லைக் இவன் நம்ம கூட படிச்சு வந்தானே, நம்ம காலேஜில் இருந்தவன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். லைக் நான் ஓகேல நடிக்கிறாங்களா, ஒரு படம் 2 படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால தான் அது நம்ம பக்கத்துலேயே இருக்கிறவங்க நம்ம ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் ரேமே தேமாவாக தான் இருக்கும். நம்ம பையன் தானே செய்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது வெளியே போய் ஒரு ரெக்கக்னேஷன் ஆஸ்கார் ரஹ்மானுக்கே ஆஸ்கார் கிடச்சதுக்கப்புறம் தான் இன்னும் பெருசாக பார்த்தாங்களே தவிர உள்ளூரில் இருக்கும்போது அவர் இசைப்புல ஏஆர் ரஹ்மானாக தான் இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் whatever it is, அதெல்லாம் என்னோட கண்ணோட்டங்கள் அதெல்லாம் வச்சு. இந்த படத்துலேயே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வெண்பாலியே அவங்க அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து என்ன மனுஷன் பிக்கரான்னு தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க அதாவது மறந்தாச்சு கடைசி வரைக்கும். கார்த்தி சாமில் எந்த இடத்துல ஞாபகம் அந்த மாதிரி எழுதவே இல்லை. ஆமாம் அவங்களும் அந்த ஆக்டிங்லேயே, அதாவது இவங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரியும் நடிக்கணும், தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்க கூடாது. ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த டைலாக் ஒன்று சொல்லிட்டு போவாங்களே, அந்த பெரிய டைலாக் அவங்க வரும். அந்த அதுக்கப்புறம் பாஷினி சொல்கிறது அதுதான் வந்து அந்த ஹோல் படத்தோட லைக் அந்த கடைசியாக அந்த இமோஷனை நானும் வலைப்பேச்சா மாதிரி நான் ஒரு சொல்லிட்டா. அந்த சீன் வந்துட்டு 3 நாள் ஷூட் பண்ணாங்களாம். 3 நாள் ஷூட் பண்ணாங்களா அந்த ஒரு சீன் மட்டும்? ஆமாம், அது 3 நாள் பிகாஸ் ஆஃப் சன்செட். இது வந்துட்டு இன்சைடர் நியூஸ், யார் சொன்னாங்கலாம் கேட்காதீங்க. வலைப்பேச்சு மாதிரி வலைப்பேச்சு மாதிரி அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க. கையை கொஞ்சம் காட்டணும், அப்போ தான் வலைப்பேச்சுன்னு 3 நாள் ஷூட் பண்ணாங்க. ஆமாம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நல்லா இருந்துச்சு. படத்தில் நிறைய நடுவில் சின்ன சின்ன ஷார்ட் சாங்ஸ்லாம் வந்துச்சு. கவனிச்சிங்களா? அதில் பிஜிஎம் மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் குடோஸ் டு சமிஷன் ஆல்சோ. ஆமாம் மியூசிக்கும் ஜோக்காக இருந்துச்சு. அவங்க அந்த யாருக்கு எந்தெந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுக்கணுமோ, லைக் எம்டிக்கு ஒரு மாதிரி. எனக்கு பிஜிஎம்க்கு கை தட்டி, நான் மலேசியாவில் ஒரு பிஜிஎம்க்கு கை தட்டி பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிஜிஎம் வந்து சாய் ஃபிலிம்ஸ்னு வந்தோடனே நான் கத்துறேன். வாவ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அது செம்ம சீரியஸ்ல அது. ஸோ கடைசியாக நம்ம அந்த முக்கியமான கேரக்டர் யாராவது மிஸ் அவுட் பண்ணிட்டோமா? ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் சாந்தினி நடிச்சிருந்தாங்க. சாந்தினி கேரக்டர் தான் வந்து எனக்கு திவ்யா வேகன் ஜோன் தெரியுமா? திவ்யா வேகன் ஆமாம், திவ்யா வேகன் ஜோன் வந்திருந்தாங்க. சாந்தினி கேரக்டர் வந்து எனக்கு தெரியல, அது ஏன்னு தெரியல. அந்த கேரக்டர் மட்டும் எல்லா கேரக்டரோட ஆக்கு வந்து ஒரு ஏறி இறங்கி ஒரு எண்டிங் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட வந்து என்னமோ அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே சாரி மாப்ள, அந்த அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவரு நல்லா நடிச்சிட்டு போயிருந்தாரு. சின்ன சீன் நடிச்சாலும் வசந்தம் ஸ்டார். ஆமா வசந்தம் ஆக்டர் அவரு. என்னன்னா சின்ன சீன் அந்த மூஞ்சில இருந்து வந்து சிங்கப்பூர் வாட சின்ன சீன் நடிச்சாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா மெச்சூர்டான ஒரு ரைட்டிங்ல வந்த ஒரு கேரக்டர். சக்குன்னு வந்து அழகா போயிட்டாங்க. ஆமா ஒரு ஸோ எனக்கு என்னன்னா சாந்தினி வந்து மூவ் ஆன் பண்ணிருச்சுன்றது தான் படத்துல மெயின் மேட்ரு. பட் அதோட ஃபேஸில் பார்க்கும்போதெல்லாம் மூவ் ஆன் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அவங்க சொன்னாங்க அவங்க நிஜ வாழ்க்கை அந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலி ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்த மாதிரி காமிச்சிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் கேள்வி கேட்கும் போதே நான் ஹாப்பியாக இருந்தேன் அந்த ரிலேஷன்ஷிப்பில், நான் என்னோட எக்ஸை பார்க்குறேன்னா என்னோட எக்ஸ் அப்படின்னு நான் ரிலாக்ஸாக சொல்லிட்டு போயிடுவேன். மேபி அவன் நல்லா இல்லை கில்ட்டில் கூட அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸ் அப்படி சொல்லிட்டு என்ன இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதான் கொஞ்சம் ஃபீல் பேடாக இருக்குது அந்த மாதிரியான கான்வர்சேஷன். இது வந்துட்டு பார்த்தோன்னே அப்படியே விஜய் நாயுடு கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. ரொம்ப இவங்க இருந்த கில்ட்டில் பார்த்தோன்னா ஆக்சுவலி இவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப்லேயே மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க மாட்டாங்கன்ற அளவுக்கு. ஆமாம், அதாவது எந்த அளவுக்குன்னா லிட்டரலி ரவின் கடைசி சீன் வந்து லிட்டரலி ஹேவ் டு சே இது வந்துட்டு கில்ட்டு கிளம்பு. ஆமாம் அதுக்கு நம்ம அவருக்கே வருவோம். ஸோ எல்லா கேரக்டரையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, பட் எல்லாத்தையும் போவேன்னா அது வந்து அவங்க வெளியில் கொண்டாடிக்கிட்டு சார் பற்றி சொல்லலையா? அவரு ஆல்ரெடி வெட்டேரியன், ஸோ வெட்ரன். ஸோ அவங்கள பற்றி நிறைய பேசியாச்சு. அப்படின்னு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அந்த மெயின் கேரக்டர், அதாவது எங்களுக்கு அவர் 2 பேர்த்தையும் பிடிக்குன்றனால நாங்கள் அவருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் எதுவும் கொடுக்கல. பட் உண்மையாகவே இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்ல. ஐ திங்க் படத்தை பார்த்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ரவீன் வந்து இதில் எவ்வளோ பெரிய ஒரு மேஜர் எங்கராக இருப்பாங்க அப்படின்னு. எல்லா கப்பையும் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அவங்க தான் அந்த எல்லா கப்பையும் இழுத்து வந்து வைக்கிற மாதிரி. அண்ட் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ லைவ்லியாக பண்ணியிருப்பாங்க. அந்த பின்தாங்க அப்படியே
பறந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜோவியலாக ஒரு மாதிரி ஆக்டிவாக அப்படியே இருப்பாங்க. என்ன அங்கங்கே கொஞ்சம் இமோஷனல் சீன் வரும், அங்கேயும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓவரால் எல்லா எமோஷனையும் கோவம், அதுவும் இந்த கோவப்படுற சீன் திங் அதுதான் மோஸ்ட் தியேட்டரில் வந்துட்டு அனல் பறந்த ஒரு சீன். அந்த காடி சீன் அதுதான், அவன் கோவப்படுறது அந்த ஒரு சீன் தானே, அதுக்கு மேலே காமெடியாக தானே கோவப்படுவான். இந்த சீனில் வந்துட்டு உண்மையிலே கோவமும் உச்சமாக இருக்கும். எனக்கு என்ன அந்த சீனில் பிடிச்சிருந்துச்சுன்னா the way he shifted his eyes, அந்த ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஜேபி தாண்டியா பாப்போன்னு சொல்கிறப்ப மட்டும் கண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ஒரு மாதிரி. போயிட்டு திருப்பி ரூபாவை திரும்பி பார்த்துட்டு சக்குன்னு மாறும் அந்த ஃபேஸு. எனக்கெல்லாம் சிலுத்துருச்சு அந்த சீன் பார்க்கும்போது. என்னடா ஆமாம் ஜோக்கர் நடிச்சிருந்தாங்க. என்ன அதான் அந்த அந்த மாஸ் சீன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு மாஸ் சீன் இருந்தாங்க. அப்புறம் காமெடி ஃபுல்லாக பண்ணாங்க. இந்த அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த பர்ஃபெக்ட் ஹீரோ ஆகணும்னா இதுதான் அந்த ஃபார்முலான்ற மாதிரி நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு காமெடி இருக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கணும், கொஞ்சம் மாஸ் சீன் இருக்கணும். சொன்ன மாதிரி பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி இன்னொரு 4-5 உச்சம் கேரக்டர் வந்துச்சுன்னா நினைக்கிறேன். அதில் அந்த டயலாக்ஸ்லாம் கூட இருக்கும், அது அவருக்குன்னே எழுதின மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அவார்டு கிடைக்கும், ஃப்ரண்ட்ல வருவேன். ஆமாம், எனக்கு மில்லியன் கணக்கில் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த டயலாக்லாம் அவங்களுக்கு எழுத மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம் அதாவது கேட்டுக்கையில் எப்படி திராங் மைக் வந்துச்சோ, அதாவது இந்த மைக்குன்ற வார்த்தையை பாய்க்கவே கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க மலேசியாவில். இன்னும் டயலாக் இது மைக்குலாம் எழுதிக்கிட்டு இதெல்லாம் ஒரு டயலாகா அப்படின்னு பேசின சில நடிகர்லாம் இருக்காங்க பாட்காஸ்ட்டில். இப்போ மலேசியாவே ரொம்ப ஃபேமஸாக சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை வந்துட்டு உச்சம் மைக். ஆமாம், உச்சம் திராங் மைக். ஸோ அதனாலேயே வந்துட்டு சில சமயம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களும் மஞ்சள் சட்டை போட்டு கூட்டத்தில் போய் நின்றுக்கிறாங்க, தவிர்த்து இருந்திருக்கலாம். எனிவேஸ் நீங்கள் கூட அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க யாருக்கும். ஆமாம், அது இதில் ஆட்சேபம்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. த கிரேட் ஆக்டர் ஹூ வென்ட் டு இந்தியா டு ஆக்ட் அஸ் அ போலீஸ், ஷாபி டி க்ரூஸ். அவர் வந்துட்டு என்னென்னா எனக்கு இது என்னோட, நீங்கள் இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்கல்ல, நீங்கள் பேர் சொல்லாமல் பூசிமொழி தானே பேசுகிறீங்க, நான் பேர் சொல்லி பேசுகிறேன், இதெல்லாம் இதெல்லாம் கட்டு விழுவாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்றவங்களோட ஃபேமை தும்பாங் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ திங்க் யூ ஷுட் வின் ஆன் யோர் ஓன். அதை நான் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். சொந்தமாக ஜெயிக்கிறேன், வெரி குட். குரூப்பாக செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், குரூப்பாக செஞ்சு ஜெயிக்கிறாங்க, வெரி குட், டீம் ஒர்க். ஆனால் மற்றவங்க ஜெயிச்ச இடத்துல நான் ஜெயிச்ச மாதிரி போய் நின்றுக்கிறது வந்துட்டு ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ எனக்கு அதுதான் பிடிக்கல. இத்தனை நாளாக நீ வந்துட்டு இந்த மைக்குன்ற டைலாக் எல்லாத்தையுமே வெறுத்த உன்னோட லைஃப்லையோ மற்ற இன்டர்வியூலையும் நீ சொல்லியிருக்கேன் என்ன மைக்குன்னு டைலாக் எழுதுறாங்கன்னு. இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு மொத்த மலேசியாவே உச்சம் மைக் திராங் மைக்குன்னு தான் சொல்லுது. அந்த கேரக்டர் அப்படி தான் பேசுது. வாட் யூ கோனா சே? இப்போ மட்டும் அந்த பக்கத்து போய் சாஞ்சிக்கிட்டா. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர். ஸோ மேபி யூ ஷுட் ஸ்டிக் டு வாட் யூ ப்ரீச். அதில் எனக்கு தெரியாது, பதில் வந்து வந்தால் பார்ப்பன்ற மாதிரி. இல்லை, எனக்கு அதான் நெஞ்சில் பாரம் இருக்கிறவங்க தான் வந்துட்டு மக்களாகிய மக்களுக்கு தெரியும் யார் சப்போர்ட் டச் பண்ணுறான்ற மாதிரி டயலாக்லாம் அடிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை, ஓப்பனாக அடிச்சிருவேன். ரவினுக்கு வந்து அந்த மாசின் அங்கே வந்த மாதிரி இது இங்கே ஒரு மாசின் எழுதிருக்காங்கன்ற மாதிரி, இது என்னோட உச்சம் மைக்கிற மாதிரி இதுக்கு வந்து அவர் தான் அந்த உச்ச நட்சத்திரம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸோ ஓவராலாக C4C ஐ மீன் எனக்கு கங்குவா வந்தது வந்து C4C வந்து 21st, கங்குவா வந்தது வந்து அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கா. ஆமாம், கிட்டத்தட்ட வரதுக்கு முன்னுக்கு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். கங்குவா வரதுக்கு முன்னுக்கு நான் யோசிச்சிருந்தேன் கங்குவா வரப்போகுது, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கழிச்சு நம்ம மலேசியா படம் ஒன்று வரப்போகுது. இது எனக்குமே அந்த இதுவும் வந்து ஒன்று ஒரு பேன் வேர்ல்டு படம், பேன் இந்தியா கூட இல்லை, இவ்வளோ பெரிய படத்தோட மோத போகுது அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் த டே கான்டென்ட் தான் கிங்குன்ற மாதிரி C4C தான் ஜெயிச்சிச்சு. அண்ட் இது ஓவராலாக ஐ மீன் லைக் இந்தியாவிலே வந்து ஐ திங்க் இட் ஷுட் பிரேக் மோர் ரெக்கார்ட்ஸ். நான் இதுவும் வலைப்பேச்சு தான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆல்ரெடி மலேசியாலே ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபிலிம் பற்றி. ஆமாம், எனக்கு முன்னுக்கு இருந்தவங்களே 1 மில்லியன் 1.3 வெடிகுண்டு பசங்க. ஐ திங்க் வெடிகுண்டு பசங்களோட ரெக்கார்ட் தாண்டி ஸ்டாட்டிஸ்டிக்காக பேசணும்னா கார்த்திக் சாம்லன் வந்துட்டு அடைமலை காலம் 50 days ஓட்டுனுச்சு. டோட்டல் கலெக்ஷனை இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ஃபீனாஸ் பேஜில் பார்த்த வரைக்கும் 560,000 டோட்டல் கலெக்ஷனு. இது வந்துட்டு மொதல் 2 நாள்லேயே வந்துட்டு அவ்வளோ அடிச்சிருச்சு, 4 நாளில் 1.13 தொட்டுருச்சு. ஆமாம், ஸோ அதை பற்றி தான் அடுத்தது நம்ம அதை பற்றி பேசி நம்ம இந்த வாரத்தோட எபிசோடு முடிச்சிடலாம். என்னன்னா அந்த இப்போ இந்த படம் வந்துருச்சு, இவ்வளோ நம்ம பாராட்டுறோம், கேரக்டர்லாம் அப்படி சூப்பராக இருக்குது, அது இதுன்னு செஞ்சதோட இவ்வளோ பெரிய சக்ஸஸில் இது நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கலாம் இந்த படத்துலேருந்து. அதாவது இவங்க செஞ்ச விஷயங்களில் இதோட எப்படி சொல்கிறது டேக்அவே, இந்த சக்ஸஸோட டேக்அவேனா நான் என்ன பார்க்குறேன்னா மொதல் விஷயம் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங். ஏன்னா எப்பயுமே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மலேசியாவில் நல்ல படம் வருதோ இல்லையோ நிறைய படம் வருது, ஆனால் அதில் தெரிகிறது ஒரு 1-2 படம் தான். ஆமாம், ஏன்னா இங்கே முதல்ல போய் காட்டினா தான் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ ஒரு விஜய் படமோ ஒரு ரஜினி ஜெயிலரோ வருதோ அவங்களுக்குலாம் வந்து விளம்பரம் தேவையில்லை, அவங்க படம் வர்றது தான் தேட்டருக்கு விளம்பரன்ற மாதிரி தான் இருக்கும்.
பட் அட் த சேம் டைம் சின்ன ஆர்டிஸ்டோ யாரோ வந்தாலும் சரி இந்தியாவிலே இருந்தால் கூட அவங்க இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ பிளடி பர்கருக்கு கவின் செஞ்சதாக இருக்கட்டும், இல்லை ஹரிஷ் கல்யாண் செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் செஞ்சாலும் அதை நீ போய் கூவி விற்றா தான் முதல்ல தெரிஞ்சு முதல் ரவுண்ட் ஆஃப் பார்த்தா தான் அந்த 2வது ரவுண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. அது திரும்பி சர்க்கிள் அந்த சர்க்கிள் சுற்றி அந்த ரிவ்யூ போயிட்டு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தாண்டி வரணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா டைம் எடுத்து 5 months ட்ரெய்லர் வெளியாவது நாளில் இருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி வெளியாகிட்டாங்க ட்ரெய்லர். ஐ திங்க் மலேசியாலே எனக்கு தெரிஞ்சு வெளியாகின படங்கள்லேயே ரொம்ப நாளுக்கு முன்னுக்கு ட்ரெய்லர் வெளியாகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருப்பறேன்னா இதுதான். ஏன்னா நிறைய படத்துக்கு ட்ரெய்லர் வெளியாகி படம் வெளியாகாமல் போயிருந்திருக்கு. பட் அது 5 மாதத்துக்கு முன்னுக்கு அவ்வளோ ஐ திங்க் கார்த்திக் பிளான்ட் இட் வெல். ஆமாம், அவர் அது நான் சொல்லலாம். ஏன்னா கார்த்திகா இல்லை அவங்களோட பிஆர் டீமா என்னன்னு ஐ திங்க் த ஹோல் டீம் கண்டிப்பாக அவரோட பிரெயின் தான். ஏன்னா இவர் யோசிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுருந்துருப்பாங்க. 5 மாதத்துக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக பிஆர் டீமும் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ 5 மாதத்துக்கு ஒரு ஆக்டர் விடா முடிஞ்ச அளவுக்கு ஐ திங்க் யூஆர்லாம் கேம் பேக் ஃப்ரம் யூஎஸ். தென் யாரும் அங்கே ஹோம் டவுன்லாம் விட்டுட்டு வந்து கேரளா தங்கியிருந்து எல்லாம் ரோட் ஷோக்கும் வித்தியாசமாக பண்ணாங்க. இந்த எப்போ பார்த்தாலும் பண்ணுற விஷயங்கள் பண்ணாமல் நான் வந்து ஒரு அந்த மஞ்சள் கலர் இருக்கட்டும், காலேஜாக போகிறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு வெட்டிங் கிராஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தீபாவளியை மேக் யூஸ் பண்ண தீபாவளி பஜார்லாம் அவங்க எல்லா பஜார் கிட்டத்தட்ட என் கல்யாணத்துல அந்த மாதிரி ஏதாவது நடுவில் பூந்தானே கடுப்பாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நிறுத்துங்கடான்னு. பட் அகெயின் அது ஒர்க் ஆகும்னு தோணி இருக்கேன். கரெக்ட், அது ஒர்க் ஆயிருக்கு. ஐ மீன் ஒர்க் ஆயிருக்கு. 10 செய்யும் போது 10ல் மேபி 8 வேலை செய்யலாம், 5 தான் வேலை செய்யலாம். பட் 10 செய்யணும்ல, அது அந்த விஷயத்தில் ரியலி அப்ரிஷியேட். நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியாவில் பஜார் இருந்துச்சு இல்லையோ, கேட்டு C4C டீம் இருந்துச்சு எல்லா. ஆமாம், அந்த மஞ்சள் கலர் வந்து அவங்க நல்லா ரிஜிஸ்டர் C ஃபார் சிந்தான்ற அந்த வேர்டை வந்து அந்த டைட்டில் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஆமாம், நடுவில் 4 இருக்குது, அதனால தான் படம் ஜெயிச்சிருக்கு. நியூமராலஜி. என்னடா இதெல்லாம் உங்களோட டேக்அவே? எனக்கு வந்துட்டு ரைட்டிங், ஐ மீன் கேட்ரிங். எக்ஸாக்டாக சொன்னால் கேட்டு what the people need right now in Malaysia. யாருமே வந்துட்டு ஆர்ட் ஃபிலிமோ, கஷ்டமான ஃபிலிமோ, ஃபைட் ஃபிலிமோ, சண்டை ஃபிலிமோ பார்க்க மாட்டான். நீங்கள் போய்ட்டு படார்னு அடிச்சுக்கிட்டு இருந்தால் மாஸ் ஃபிலிம்னு அடுத்த அவனும் பார்க்க மாட்டான். எனக்கு இருக்கிற 2500-3000 சம்பளத்தை நான் வந்துட்டு சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு போய் படம் பார்க்கணுன்னா எனக்கு அந்த 3 hour 2 hour வந்துட்டு நான் சிரிச்சிட்டு வரணும் நிம்மதி. அப்படி தான் நினைக்கிறாங்க பாமர மக்கள். ஸோ ஐ திங்க் இந்த படம் அதுதான் டெலிவர் பண்ணுச்சு. இதுதான் வந்துட்டு அடைமாளி காலம் கொடுக்கல. ஏன்னா அது ரொம்ப இமோஷ்னலாக ரோலர் கோஸ்டரான ஒரு படமாக இருக்குது. பட் இது உங்களுக்கு எல்லாமே இருக்குது. என்ன சொல்ல வந்தாங்கன்றது புரியுது. ஆமாம், இது ஒரு நல்ல நாசிலமாக தான். இப்போ வெள்ளரிக்காய் இருக்குது, சம்பல் இருக்குது, முட்டை இருக்குது, சோறு இருக்குது, எல்லாம் நெத்திலி பொடிலாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டான போர்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் நைஸ், சாப்பிட்டு முடிச்சா டம்முன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அந்த படம் 2 தடவை பார்த்துட்டு வெளியே வந்தபோது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் அதை கரெக்டாக கேட்டர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது இவ்வளோ நல்ல வரவேற்பு இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன். மக்களுக்கு பிடிச்சதை போயிட்டு கொடுக்குறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹி அண்டர்ஸ்டுட் தட் ஹி ஹேஸ் அ ஃபேன் ஃபாலோவிங் ஃபார் K2K. அதை அப்படியே கொத்தா கூட்டு வந்து C4Cன்ற ஒரு படத்தில் வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஆளுங்களுக்கு டைட்டிலுமே அந்த கியூரியாசிட்டி கொடுக்கும். K2K C4C ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்ற எதிர்பார்ப்போட படம் பார்க்க வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக எல்லாரோட பேர்லையும் இருந்துச்சு. அது அந்த K2Kலேருந்து அந்த ஃபீவர் வந்து அது அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனது. ஆமாம், ட்ரெய்லரில் வந்துட்டு உங்களுக்கு டைம் ட்ராவல் மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்ட விஷயம் நான் கூட நினச்சேன் கொஞ்சம் அதெல்லாம் வந்துருமோ அப்படின்னு ஏதாவது ஸ்மார்ட் மூவ். பட் இது வந்து இமோஷன் பேஸாகவே இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஐ மீன் அது ரெண்டும் வேறு கான்செப்டாக இருந்தாலும். நீங்கள் வேறு என்ன எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க இந்த படத்தில்? வேறு என்ன எடுத்துகிட்டு போகலாம்? நான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டீம் எஃபர்ட் நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் அது சொன்னது தான். அதாவது என்னதான் மார்க்கெட்டிங்க்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் சொல்லுவாங்க எந்த ஒரு படத்துக்கும் நயன்தாரா படத்தில் நடிச்ச படத்துக்கும் அவங்க ப்ரொமோஷன் வரவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்களா படம் நடிக்கிறது மட்டும்தான் என்ன வேலை, ப்ரொமோஷன் பண்ணுறது உங்களோட வேலை. அஜித் குமார் அஜித் வந்து ஒரு படி மேலே, படத்துக்கு வந்தாலே நான் பெரிய விஷயம் அப்படின்ற ப்ரொமோஷனுக்கு வந்தால் அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க கூடாதுன்ற மாதிரி. ஸோ அப்படி ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி யூஎஸ்ஆ இருந்தாலும் சரி நினைக்கிறேன் பாஷன் சின்ன கேரக்டர் நடித்த திவ்யா வேகன் ஜான், சாந்தினி இவங்க எல்லாருமே த்ரூ அவுட்டாக எண்ட் டு எண்ட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மலேசியா ஃபுல்லாக. ஆமாம், அண்ட் பாஷினி கூட அவங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட கேஸ்ஒன் கூட இப்போ என்னமோ அந்த இதுக்கெலாம் போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சபா சரவா மட்டும் தான் போலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க இல்லை. ஸோ இவங்களும் என்ன ஷிகோட பேபி பட் இன் பிட்வீன் ஆல் திஸ் திங் அவங்க ஒரு நாள் பார்த்தா இப்போ போகிறாங்க, மறுநாள் பார்த்தா இங்கே வராங்க. எல்லாம் அதுவும் ஒரு ஆளாக போல அந்த ஹோல் டீமே போகுது. ஹோல் டீமே தான் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுது. நான் ரவினை மீட் பண்ணேன். ஐ திங்க் ஏதோ ஒரு நாள் போய்ட்டு ரவினை மீட் பண்ணப்போலாம் மூஞ்சி ஒட்டி போய் கண்ணெல்லாம் சோப்பா என்னன்னு கேட்டாக்கா தூங்கலை மேன் சரியா அப்படின்றான். ஸோ அந்த அளவுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாருமே ஆஃப்கோர்ஸ் அங்கங்கே டயர்டாகி தூங்கியிருப்பாங்க எல்லாமே. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேராவது தேவர் ட்ராவலிங் ஓவரால் மலேசியா. அங்கே போய் இங்கே வரோம், அங்கே வரோன்னு
அவங்களோட படத்தை கூவி கூவி விற்றாங்க. அவங்க படத்தை அதாவது 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சைக்கோ மந்த்ராவோட ஆல்பம் வந்துட்டு கூவி கூவி விற்று டாப் ஆனாரோ அதே மெத்தட் தான் இது. கொஞ்சம் மாடர்னாக அந்தந்த விஷயம்லாம் பண்ணி கொஞ்சம் கிவ் அவேலாம் கொடுத்து ஹனிமூனுக்கு டிக்கெட்லாம் ஸ்பான்சர்ஸ்லாம் தேடி கொடுத்து பேப்பர்லாம் தீபாவளி அங்பாவ் பேப்பர்லாம் செஞ்சு ஐ திங்க் தே மார்க்கெட்டட் த மூவி வெல். ஸோ தே டிசர்வ் த கலெக்ஷன். ஆமாம். ஸோ தி பிக்கஸ்ட் டேக்அவே வந்து C4Cலேருந்து என்னென்னு சொல்ல வந்தோம்னா அவங்களோட பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. தே ஹேட் த பெஸ்ட் டீம் ஆக்சுவலி, த பெஸ்ட் குரூப் ஒர்க். அந்த எல்லா ஆக்டர்ஸுமே தி டெடிக்கேட்டட் தியர் டைம் அண்ட் ஐ மீன் எல்லாமே டெடிகேஷன் எல்லாத்தையுமே டு மார்க்கெட் த மூவி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன சம்பளம் தான் வாங்கியிருந்திருப்பாங்க. அதாவது படத்தில் நடிச்சு கொடுத்த நாளுக்கு சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ப்ரொமோஷனுக்குலாம் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக லிமிட்டடாக தான் செலவு பண்ண நினைப்பாங்க. இருக்குன்றதுக்காக வெடிக்க வச்சிட முடியாது இல்லையா? ஸோ எல்லாருமே ஒரு மனசோட இந்த படம் ஜெயிக்கணும்னு வேலை செஞ்சனால தான் ஜெயிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது ஒன்று. மூணாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி த கிரேட் காஸ்டிங் அண்ட் ஆடியன்ஸ் என்ன தேவைப்படுமோ கடைசியா கிரேட் காஸ்டிங். ஆமாம், யா கிரேட் காஸ்டிங். லைக் எல்லா கேரக்டருக்குமே கரெக்டாக நாள் உட்காரிச்சது. லைக் லோ கவர்மெண்ட் இது கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது வந்துட்டு விஜய் நாயுடு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், இது யுவா பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இது வந்துட்டு ரவீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், இந்த டைலாக் ரவீன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், பாஷினி தான் இந்த இடத்துல இதை பேசணும், டிஷாலினிக்கு இந்த மாதிரி அழுக வைக்கிறது தான் அதுக்கு கரெக்டாக வின்னிங் பாயிண்டாக இருக்கும், இவன் இரிட்டேட்டிங்கான கேரக்டராக நடிச்சா தான் நல்லா இருக்கும், இவன் தான் ஒரு மாதிரி விஜய் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பான்ற மாதிரி திவாகரன்ட்ட கொடுத்தது. ஏன் விஜயோட ஃபேன் அவன். ஸோ இது ஐ திங்க் ஸோ இந்த ஓவரால் சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் இப்போ போட்டு கொடுத்தாச்சு, இப்போ வெளியே ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதாவது கண்டென்ட் கொடுத்தா நல்ல கண்டென்ட் கொடுத்து நல்லா மார்க்கெட் பண்ணாங்க. அதாவது மறுபடியும் நல்ல கண்டென்ட் கொடுத்து நல்லா மார்க்கெட் பண்ணணும். ஆமாம், நாம் கற்ற இசையோட பொருளாதார வீழ்ச்சி, அதாவது பொருளாதார தோல்வி, அது பொருளாதார ரீதியாக தோத்தது தான் அந்த படம். அவார்டு அடித்தாலும் தேய்ச்சாலும் அதோட தோல்விக்கு காரணம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஐ ஒன்ட் பிளேம் த டீம், பட் அவங்ககிட்ட உண்மையிலேயே காசு இல்லை, அந்த டைமில் டூ லேட், ஐடியாவும் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்குள்ள மார்க்கெட்டிங் பண்ணாங்க அவசரமாக. இந்த படத்துக்கு வந்துட்டு அதான் லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக் தான். எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ்லேருந்து கற்றுக்கிற வச்சுருந்தேன். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒத்துமையாக இருங்க, ஆளுக்கால் கடிச்சாதுங்க, அப்போ தான் உங்களோட ஃபார்முலாவை நான் திருட முடியும், என் ஃபார்முலாவை நீங்கள் திருட முடியும், மாற்றி ஜெயிச்சு. அந்த ஃபார்முலாவோட இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னுக்கு பூச்சாண்டியில் ப்ரூவ் ஆனது, நாம் கட்டுற ஏசியில் ப்ரூவ் ஆனது, வெடிகுண்டு பசங்களுக்கு ப்ரூவ் ஆனது தான். அதாவது ஒரு படம் வெளியாக்குனீங்கன்னா, நல்ல படமாக நீங்கள் வெளியாக்குனீங்கன்னா மலேசியாவிலே ப்ரொடியூஸ் பண்ண ஐ மீன் நம்ம வெளியாக்கின படமாக இருந்தாலும் அது நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, தேட்டரில் வந்து ஓடும். நீங்கள் வந்து அந்த டைரக்டர் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ செஞ்சு போட தேவையில்லை, என் படம் வந்து இந்த 2 வாரத்தில் எடுக்க போகிறாங்க, வாஜிப் தயங்க முடிய போகுது, மக்களாகி நீங்கள் தான் இந்த தப்பை செஞ்சீங்க, அதெல்லாம் சொல்லணும் தான். லைக் இன்ஃபேக்ட் தேட்டரில் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ரீ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறது இதையும் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அது சொல்லும் போது அது வேலிடாக இருக்கும். அவங்க தான் அதை தான் உடச்சிட்டாங்கன்ற மக்கள். இப்படி நீங்கள் பண்ணி படம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களை நாங்கள் அதை பண்ண விட மாட்டோம்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஆமாம். ஸோ ஓவராலாக இது வந்து மலேசியாவில் வந்து ஒரு இந்த வருஷத்தில் நினைக்கிறேன் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மூவி. C4 சிந்தா, கார்த்திக் சம்பளன், congrats டு த ஹோல் டீம். கார்த்திக் சம்பளனுக்கும் அண்ட் செம படம். ஸோ இதுக்கப்புறம் ஆமாம் அது ஹோல் டீமுக்கு அண்ட் ரவீன் உச்சம் மைக் கேரக்டரு. அடுத்த படம் என்ன வருது போகுதுன்னு தெரில. கார்த்திக் சம்பளன் எனக்கு வந்து ஆசை வந்து என்னென்னா, கார்த்திக் சம்பளன் ஒரு கொமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் எடுக்கணும்னு, லைக் பக்கா கமர்ஷியல். இந்த மாதிரி C4Cயோட இமோஷனல் கொஞ்சம் குறவாக ஃபுல்லாக லைக் ஃபன்னாக அப்படியே ஒரு காமிக்கலாக வெடிகுண்டு பசங்கன்ற மாதிரி ஒரு ஹீரோயிசமாக அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அவர் அது எப்படி ட்ரீட் பண்ணுவார்னு பார்க்க ஆசையாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இல்லை, அதாவது நல்ல காசு வந்திருக்கு கண்டிப்பாக. அது அவர் இல்லை என்ன சொல்கிறேன்னா, இது எல்லா ஃபிலிம் மேக்கரோட ஆசையாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே அவர் அடைமலை காலமில் எடுத்த காசை தான் இதில் போட்டு இதை படமாக பண்ணியிருக்காரு. சொந்த காசில் பண்ணது தான். அங்கங்கே கொஞ்சம் கண்டிப்பாக வேறு ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருந்திருந்தாலும் சாய் ஃபிலிம்ஸ் வந்துட்டு அவரோட தான். ஸோ கண்டிப்பாக அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் இப்போ இன்னும் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அவருக்கு இன்னும் கேட் ஓப்பன் ஆகும் மைண்டில். லைக் ஐ கேன் கோ ஈவன் மோர் வைல்டர் வித் மை ஓன் மணி. ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் ஆஃப் பேயிங் பேக் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் வாட். நோ, இட்ஸ் மை மணி, ஐ எம் ஏர்னிங், ஐ வில் மேக் ஃபிலிம்ஸ். கமல்ஹாசன் பண்ணுற மாதிரி. ஓகே ஸோ ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல படம் மலேசியாவில் வந்துருச்சு. இதோட அடுத்த பிரச்சனையே அடுத்த ஒரு நல்ல படமும் வரணும். அதை இந்த வெற்றி அப்படியே தக்க வச்சாதான் அந்த மார்க்கெட் அப்படியே இருக்கும். இது நல்ல பீக்கு. KIP வந்துச்சு, கதையில் பார்த்துக்கலாம், 700,000 கலெக்ஷன் கொடுத்துச்சு. நான் இப்போ இது 1 million. ஸோ இப்போ அடுத்த வர படம் மாயன் வருது. அடுத்து அப்படியே இருந்துச்சுன்னா அந்த க்ரௌட் அப்படியே இருக்கும். அந்த பேச்சு வந்து வலை பேச்சுன்ற மாதிரி இந்த சினிமா பேச்சு மாயன் வின்ஸ்ல. ஆமாம். எனிவேஸ் அதுதான் இந்த வாரத்தோட எபிசோடு. தயவு செஞ்சு இவ்வளோ நேரம் இந்த எபிசோட பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா இந்த வருஷம் முடிறதுக்குள்ளே எப்படியாவது 1000 சப்ஸ்கிரைபர் வந்துன்னு நினச்சோம். ஆனால் ஆமாம் அந்த 600 தாண்ட மாட்டுது. அந்த 600லேயே முக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. C4C இன்னும் 400 தான். ஆமாம், C4Cன்ற மாதிரி இந்த கேமராவில் நானே சொல்லிக்கிறேன். C4Cன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு 400 பேர் வந்துருச்சுன்னா இந்த வருஷத்தோட
பிறவி பலன் அடைஞ்சிருவோன்ற மாதிரி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க எல்லாம் சும்மா பார்க்காம நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண தொலை மாட்டாங்க. அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க. நீங்க பார்க்கலனா கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி போய் சொல்றதெல்லாம் பாக்குறீங்க, நாங்க உண்மை மட்டும் தான் பேசுறோம், அதையும் பாருங்க. ஆமா, அதையும் பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த எபிசோடு. எவ்வளோ பேசுனதில்லை, அப்படியே பட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் ஃபயர் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம வாய் தான் நம்மளுக்கு ரெப்பீட்ன்ற மாதிரி நீங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் நைஸ் டாபிக். அகைன் நல்ல படங்கள் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள். கெட்ட படங்கள் மனசை தளர விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. Malaysia Kumar Podcast.